ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசையலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே மூடி வச்சு மிக்ஸியோட ஃபஸ்ட்டு மோடில் 2 செகண்ட் மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிக்ஸியோட ஃபஸ்ட்டு மோடு மட்டும் யூஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. மாவு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இப்போ சேர்த்துடலாம். இதை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் இப்போ சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிமேல் கை வலிக்க நீங்கள் உட்காந்து மாவு பேசணும்னு அவசியமே இல்லை. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.